ஆமாம், நேற்று வீட்டுக்கு வந்தால் விரட்டி விட்டீங்க. அதான் நேற்று கோவத்தில் சொல்லாமல் போயிட்டேன். வேலை பார்த்துட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு சிஸ்டர். ஓகே ஓகே. நேற்று என்ன ஸ்பெஷல் ரம்ஜான் அன்னைக்கு? நான் இன்னைக்கு ஒரு 2 பிரியாணி பார்சல் அனுப்புங்க சிஸ்டர். இன்னைக்கா? நேற்று தான் ரம்ஜானுக்கு பிரியாணி ஆக்கணும். என் பிரதர் கச்சை கட்டி நதியா. ஹாய் ஹாய் அக்கா, நலமா? நலம், லைக் போட்டாச்சு. அமீன் பிரதர் சிஸ்டர் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நதியா சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ். தெரியுமா உங்களுக்கு? கச்சை கட்டி. ஹாய் கேட் டைகர், நலமா? கேட் டைகர் நதியா சிஸ்டர். நாகராஜ் காலை வணக்கம் நதியா சிஸ்டர். நதியா சிஸ்டர் ஹாய். புதினா காலை வணக்கம் சொல்கிறாங்க. நதியா ஓகே பாய். எங்கே போகிறீங்க? எந்த ஊர் நீங்கள்? அமீன் பிரதர் எங்கள் அண்ணன் தான். டே தம்பி ஏண்டா போகிற? இருடா. இருடா, உங்கள் மச்சி ஏதோ கோவமாக பேசுகிறாங்க. எங்கள் அண்ணன் என்ன மெசேஜ் ஓடுது? எங்கள் அண்ணன் தான் சமையல் பண்ண இருந்தாலும் மனசு கேட்கத்தான் கிளம்பி வந்துட்டேன். உங்கள் தங்கச்சியை கூட்டிட்டேன். நதியா மீண்டும் வருகிறேன். எந்த ஊர் சொல்லுங்கள்? அமீன் ப்ரோ நெய்ச்சோரி கறி குழம்பு ஊருக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி செஞ்சோம். அப்படியா? நல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு இப்படி வேறு பொருளை அனுப்புகிறீங்களா? அமீன் ப்ரோ நீங்கள் பிரியாணி போடுறீங்கன்னு நினச்சி ஆசைப்பட்டு வந்தேன். என்ன திட்டி அனுப்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து திருப்பி நெய்ச்சோறு கறி குழம்பு ஆக்கணும். நாகராஜ் ப்ரோ நதியா சிஸ்டர் நீங்கள் லைவ் போட்டுறீங்களா? ஓ, உங்கள் சேனல் வச்சுருக்காங்களா? அமீன் ப்ரோ நெய்ச்சோறு கறி குழம்பு ஆக்கணும்னு சொல்கிறது தான் பார்க்கணுன்னு வந்துச்சு. சாரி. ஓகே ஓகே, நான் தான் கரெக்டாக ரீட் பண்ணிட்டேன்ல. இந்த குட்டி பூனைக்கு நம்ம உட்காந்துடக்கூடாது. கீழே வந்துட்டா. ஐயோ, கை கை கை